திருக்கோடி ஆனை உத்திரத்தில் ஆடம்பரத்துடன் திருக்கோடி ஆனை உத்திரத்தில் குருபரனை வச்சி குமர குருபரனை வச்சி அப்பனே கொன்றறிந்தேன் மால் மறு ஐயனே சூரன் தன்னை முறித்தான் ஆனி சுப்பிரமணியாவேல் முரு அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோன் அப்பனே யாரு சடை வேல் முரு காண குரவல்லி மனவாள் அப்பனே கண்டவடி வேல் முரு என் மால் மருகா வேல் முரு மால் மருகா வேல் முரு ஆதி மாயனுட திருமுரு மால் மருகா வேல் ஆதி மாயனுட சாமி அமரர் குரு சர்க்குரு சர்க்குரு அமரர் குரு சர்க்குரு சாமி அஞ்சனா தேவி பாலா எனக்கு அனுமந்தனை அருள் புரிவார் தாயே செண்பகவல்லி அம்மா சிறை கடங்க வான்மதியில தாயே சிறுமிக்கு நீ அருள் புரிவார் நீ பாப்பானை வழி முடித்த பலகை நல்லூர் நீலி அம்மா இந்த பாலகைக்கு அருள் புரிவார் செங்காட்டு நீலி அம்மா செட்டிவடி மறித்த வேலை தாய சிறுமிக்கு நீ அருள் புரிவார் நீ பனையடி இசக்கி அம்மா தாயே இசக்கி அம்மா பாலகிக்கு அருள் புரிவார் எம்மா பாலகிக்கு அருள் புரிவார் தாயே கட்ட பேச்சு நெட்ட பேச்சு தாயே காட்டுவன பேச்சியா நீங்க கதை கருள வேணுமாமா என் பேச்சு வச்ச திருமகள் ஐயா பேரு வச்ச மாயா நீ புத்திரிக்கு வந்த சுடர் ஒளிவில் பிறந்த வீடு ஏ சுடலையான மாயா சிறுமிக்கு நீ அருள் புரி நீ முண்டமாக உருண்டனே ஏ மூர்க்கமுள்ள முண்டசா எனக்கு முன்னால் வந்து அருள்
கருப்பசாமி ஐயாவே கருப்பசாமி எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா அன்னையான சீதாதேவி மன்னவன் தேவியுமா மன்னவன் தேவியுமா அங்கே மனமகிழ்ந்து வாழ்ந்துவா பட்டணத்திலே தசரதர் பெற்ற திருமகன் ஹரிராமமூர்த்தி அன்னையாகப்பட்ட சீதாதேவியோடு ஆனந்தமாகவே அயோத்தியாபுரியை ஆண்டு வருகிறார்கள். அப்படியாகவே ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் ஹரிராமமூர்த்தி நாட்டு மக்களுடைய நலனை பார்க்க வேண்டும் என்று தலையாரிமார்கள் எல்லாம் இணைந்து அன்றாடமும் அனுதினமும் நகர் சோதனை பார்க்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார். நகர் சோதனை பார்க்க வேண்டும் என்று உத்தரவு போட அவர் உத்தரவு போட்ட நாள் முதலாக கோயிலுக்கு போனாங்களாம். அங்க 2-5-6 கொடுமை சேர்ந்து டிங்கி டிங்கின்னு அடிச்சான். அந்த கதை போல நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியுமா? எழுத்து மாறும். எத்தனை நேரம் சோப்பு போட்டு குளிக்கும், எத்தனை நேரம் தலையில சீக்கா போட்டு குளிக்கும், அந்த எழுத்து மொத்தம் அழியாது. எழுத்து தான் போகுமே தவிர எழுத்து அழியாது. அதே மாதிரி அப்படி அயோத்தியாபுரி பட்டணத்தில் ஹரிராமனுடைய வார்த்தைக்கு இணங்க தண்டு தலையாரிமார்கள் எல்லாம் ஒன்றாகவே இணைந்து அன்றாடமும் அனுதினமும் நகர் சோதனை பார்த்து வருகிறார்கள். அப்படி நகர் சோதனை பார்த்து வரும்போது 1000 தெருவிலேயோ அதிலே ஒரு தெருவாகப்பட்டது. அதுதான் ரஜகனுடைய வீதி. அந்த ரஜகனுடைய வீதியிலே வண்ணார் வழக்கத்திலே மாடவன்னாரும் மாறி பிள்ளை பெண்கொடியாலும் மாடவன்னார் மாறி பிள்ளை மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து இருக்கும் போல் அவர்கள் 2 பேர்களுக்கு மண்ணிற்கு மனையிருக்கு மண்ணால குறைவும் இல்லை, பொன்னிற்கு பொருள் இருக்கு அவருக்கு பொருளால குறைவும் இல்லை, சொத்திற்கு
சுகம் இருக்கு, சொத்திற்கு சுகம் இருக்கு, அவருக்கு சொத்தால குறைவும் இல்லை. சொத்திற்கு சுகம் இருக்கு, அங்கே சொத்திற்கு சுகம் இருக்கு, சொத்தால குறைவும் இல்லை. செல்வங்களும் நிறைந்திருக்க செழிப்போடு வாழ்ந்துவார். மாடவன்னாருக்கும் மாறி பிள்ளை பெண்கொடியாளுக்கும் அன்னால் குறைவு இல்லை, மனையாளே தாழ்வு இல்லை. பொன்னால் குறைவு இல்லை, பொருளாளே தாழ்வு இல்லை. ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்கு மெத்தை வீடு இருக்கு. நல்ல வீடுகள் காரகார வீடுகளா இருக்கு, கார வீடுகள் இருக்குனே. சரி, 7.5 கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள். சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, கட்டடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும், ஆனை கட்டும் தாவடியும் அசைந்திருக்க மண்டபங்களும், குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள். இப்படி எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்க 12 வருடமாகவே குழந்தை இல்லாமலே இருவேர்களுக்கு ரொம்ப மனக்கவலை. ஐயோ, இவ்வளவு செல்வாக்கு இருந்தும் ஒரு குழந்தை இல்லாம போச்சு. ஆமா, ஏதாவது எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு குறைவு ஆண்டவன் கொடுத்திருப்பார். குறைவு இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே யாவருமே கிடையாது. யாருக்காயிலும் எந்த செல்வாக்கு இருந்தாலும் எந்த ஒரு வசதி இருந்தாலும் அவர்களுக்கும் மனசுல ஒரு குறை இருக்கத்தான், மனசுல ஒரு குறை இருக்கும், வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கும். நிறைவான வாழ்க்கையை இறைவன் யாருக்குமே கொடுப்பது இல்லை. ஆமா, அன்றாடி வாழ்க்கையை கொடுத்துட்டாருன்னா ஆண்டவனை யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆமா, அதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு குறையை கொடுப்பாரு. அன்றாடு இறந்து உண்பவர்களுக்கு கூட ஒரு இடைஞ்சல்களா? ஏன் இடைஞ்சல்? அன்றாடும் அதாவது இறந்து உண்ணக்கூடிய அப்பேற்பட்ட அவங்களுக்கு கூட கவலை இருக்கும். இறந்து உண்பவர் அப்படின்னு சொன்னா பண்டாரம் பரதேசிகள், அப்பேற்பட்ட அவர்களுக்கு கூட ஒரு கஷ்டம் இருக்குமா? என்ன கஷ்டம்? கடவுளுக்கே ஒரு கஷ்டம் இருக்காயா. அவங்க மழை காலத்துல ஒதுங்குவதற்கு இடம் இருக்காது. ஆமா, அப்ப நினைப்பாங்க. சரி, கடவுளுக்கு என்ன கஷ்டம்னா நம்மளை பெற்று எடுத்த தாய் தகப்பன் இல்லையே, அம்மா அப்பா இல்லையேன்னு அவருக்கு ஒரு வருத்தமா. உலக மக்களுக்கெல்லாம் உடையவன் தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார். ஆனா சிவபெருமானுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு அவரும் வருத்தப்பட்டார். அப்ப கடவுளுக்கே ஒரு குறை இருக்கும் போது மனிதர்கள் நம்ம எல்லாம் என்ன செய்ய பிறகு? அதனாலேயே சிவபெருமான் எல்லா மக்களுக்குமே ஒவ்வொரு குறைவிலையை கொடுத்ததை போல மாடவன்னாருக்கும் ஆரிய பிள்ளைக்கும் ரொம்ப நாளா குழந்தை வரமே கிடையாது. இப்படியாகவே இருக்கும் போது தான தர்மங்களை செய்ய வேணுமே என்று போன சென்மத்தில் ஏதாவது நம்ம பாவம் பண்ணி இருக்கலாம். அதனால இந்த சென்மத்துல நம்ம ஏதாவது தர்மம் பண்ணினா அந்த பாவமாவது தீரும் இல்லையா? அப்படி என்று மாடவன்னாரும் மாறி பிள்ளையும் மன்னவனும் தேவியுமா, மன்னவனும் தேவியுமா, பிள்ளை ஒண்ணு வேணும் என்று அன்னதானம் சொருனதா அள்ளி அள்ளி தானம் செய், மாதானம் கோதா மறையவர்க்கும் தானம் செய், பொன்பொருள வஸ்திரம் புகழாக கொடுப்பார், வறியவர்க்கு எளியவர்க்கும் மகையுடனே தானம் செய், அன்னம் என்று வந்தவர்க்கு அன்னதானம் கொடுப்பார், தாகம் என்று வந்தவர்க்கு தண்ணீர் பந்தல் போட்டு வை, பால் குடிக்கும் குழந்தையர்க்கு பால் மடங்கள் கட்டி வை, காதவெளி போறவர்க்கு சுமை தாங்கி கட்டுவை, அன்னதானம் சொருனதான் அன்னதானோ அங்கே அள்ளி அள்ளி தானம் செய்யாரு. அங்கே தான தர்மம் செய்தோம், தான தர்மம் செய்திருந்தோம், அவன் குழந்தை இல்லையே
அன்னதானம் சுரணதானம் அள்ளி அள்ளி தானம் செய்தார்கள். மாதானம் கோதானம் மறையவருக்கும் தானம் செய்து தாகம் என்று வந்தவருக்கு தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார். அன்னம் என்று வந்தவருக்கு அன்னதானமும், தூர வழியே போறவருக்கு சுமை தாங்கியும், காம வழியே போறவருக்கு கல் கிணற்றையும் கட்டி வைத்து பால் குடிக்கும் குழந்தையர்களுக்கு பால் மடங்களை கட்டி வைத்தார். இப்படியாகவே அந்த மாடவன்னாரும் மாறி பிள்ளையும் தான தர்மங்களை செய்து வர தான தர்மங்களை செய்து வந்து கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்கினார். கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கை தொழுது வணங்கி அவ மாவளுக்கு எடுக்க மாதாந்தம் நடக்க இப்படியாகவே அந்த தெய்வத்தை நினைத்து பிள்ளைக்காகவே வணங்கி வரும்போது அந்த மாடவன்னார் மனைவியான மாறி பிள்ளை அந்த எம்பெருமானுடைய கிருபையினாலே அவர் எப்படி இருக்கிறார்? பந்தலை விட்டு ரெண்டு செருப்பு தூக்கிட்டு வந்தா அப்புறம் எப்படி சோடி பொருந்தும்? அவர் நினைச்சிருப்பாரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இல்லைன்னு இவர் நினைச்சாரு. அவ கல்யாண வீட்டுல செருப்பை களவாண்டு கொண்டு வந்து பார்த்துட்டு வலது காலுக்கு போடுறதே ரெண்டு தூக்கிட்டு வந்து பொருந்தலை, சோடி பொருத்தம் பொருந்தலை அப்படின்னு இருக்கா. நல்லதுதானே. உங்க வீட்டுல பார்த்தோம்னா ஊரா செருப்பா தான் கிடக்கு. அப்படியா? உனக்கு வேணா ரெண்டு எடுத்துட்டு வரோம். எனக்கு அந்த பாவம் எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அந்த பாவம் என்னோட இருக்கட்டும். சரி, ஏகப்பட்ட பாவத்தை சேர்த்து ஏற்கனவே இருக்கிற தரித்திரம் பத்தாது ஏகப்பட்ட சேர்த்து வச்சிருக்காங்க. இதையும் தூக்கிட்டு வந்து வீட்டை போட்டிருக்காரு. ஆமையா. அத மாதிரி இந்த ரசகமுத்து மகிழம்பூவா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் மகிழம்பூவாலை ரசகமுத்துவை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே போறாங்க. கூடி கூடி பேசிட்டு போறாங்க. ஆமா. அப்ப இப்படி திருமணம் முடித்த நாள் முதலாக, திருப்பூட்டிய நாள் முதலாக மகிழம்பூவாளுக்கும் ரசகமுத்துக்கும் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து ஒரே விருந்து சாப்பாடு. விருந்து சாப்பாட பார்த்தேன்னா ஒரு ஆளு சொந்தக்காரர் கூட்டி போவாரு. ஆமா. கோடிக்குள்ள விட்டு அடிப்பாரு. கோடிக்குள்ள விட்டு அடிப்பாரா? ஆமா. ஐயா கோழி அடிப்பாரு. இன்னொரு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. முட்டை உடைப்பாங்க. ஆமா. கோழி முட்டைய உடைப்பாங்க ஐயா. ஆட்டுக்கறி ஒரு பக்கம், கோழிக்கறி ஒரு பக்கம். ஆமா. பிரேலர் சிக்கன் ஒரு பக்கம். வகை வகையா போற ஒரு வீட்டுல சாப்பாடு இப்படி மாமிச சாப்பாடு தான் நடந்து நடந்து ஒரு மாசமா சாப்பிட்டு ஏன் காட்சிய ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கும் போது இப்படித்தான் இருந்தாங்க. என்ன மாதிரி ஒரு மாசத்துல ஆள் குண்டாயிட்டாங்க. அப்ப இப்படி ஒரு மாத கால வரைக்கும் ரஜகமுத்துக்கும் மகிழம்பூவாளுக்கு விருந்து சாப்பாடு ரொம்ப உபச்சாரமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி விருந்து சாப்பாடு உபச்சாரமாகவே நடந்து கொண்டிருக்க ஒரு மாதத்துக்கு பிறகு மாறி பிள்ளை மகனாகப்பட்ட ரஜகமுத்துவை அழைத்தாள். ரஜகமுத்துவை அழைத்து என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? என் மகனே ரஜகமுத்து, ரஜகமுத்து, என் மகனே ரஜகமுத்து, எப்பா என்னுடைய வார்த்தைகள் உங்க ரெண்டு பேர்களுக்கும் திருமணமும் முடிந்ததப்பா, திருநாளும் முடிந்ததப்பா. அதனால ரஜகமுத்து நமக்கு செக்கலவே பொண்ணு இருந்தா அது சரிக்கு உன்ன காணாது, அரையளவே பொண்ணு இருந்தா அது அள்ளி உன்ன காணாது. எத்தனை பொன் இருந்துட்டாலும் இருந்து உன்ன காணாதப்பா, நமக்கு இருந்து உன்ன காணாதப்பா. நமக்கு இருந்து உன்ன
அப்பா தன் தொழிலும் இல்லையா அது தலையளவு பஞ்சவர் குலத்தொழிலும் இல்லையா நமக்கு கொடிய பஞ்சம் வந்து ஏ மகனே ஏரஜகமுத்து என்னம்மா செக்கனவே பொன்னிருந்தாலும் செருக்கி உன்ன காணாது ஆமா மகனே அரையளவு பொன்னிருந்தாலும் அள்ளி உன்ன காணாதப்பா ஆமையா எத்தனை பொண்ணு இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இருந்து சாப்பிட முடியும் எவ்வளவுதான் கெட்டு கெட்டா பணம் இருந்தாலும் வீட்டுல இருந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணா பணம் என்னையும் குறையத்தான் செய்யும். அதாவது யார் யாருக்கு என்ன தொழில்கள் உண்டோ அந்த வேலைய ஒழுங்கா பார்க்கணும் வேணும். இப்போ நமக்கு நம்மளே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சீசன் நேரத்துல நமக்கு வில்லுப்பாட்டு நடக்கும். வில்லுப்பாட்டு நடக்கும்னு சொன்னா சரி, மற்ற நேரம் ஏதாவது லீவு இருக்குன்னு சொன்னா நமக்குன்னு ஒரு தொழில் உண்டு பண்ணிக்கணும். தொழில் உண்டு பண்ணிக்கணும்னு சொன்னா அப்படின்னா நாமெல்லாம் இன்னொரு தொழில் வச்சிருக்கேன். அதனால அந்த தொழிலை பார்த்து போயிருவேன். ஆமா, நீங்க பெரிய ஆளு, உமக்கு வந்து வில்லுப்பாட்டு இல்லைன்னா நீர் ஆப்பு வைக்க போயிருவீரு. நான் ஆப்பு வச்சுதான் இப்படி தேஞ்சு போனேன். அவர் வந்து அவர் இன்னொரு தொழில் வச்சிருப்பாரு. அந்த தொழில் அதனால தன் தொழில் பார்க்காவிட்டால் தலைகளவும் பஞ்சம் வரும் கண்டிப்பா. அதனால எப்பா ஏன் எதகமுத்து ஆமா உனக்கும் அவளுக்கும் திருமணமாகி இப்போ 1 மாத காலம் வரைக்கும் ஆகி போச்சு. நீங்களும் நல்லா உட்கார்ந்து விருந்து சாப்பாடு ஏகமா சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேல நீங்க சாப்பிடணும் நினைக்க கூடாது. மற்றவங்களை போல நீயும் சொந்த பந்தங்கள் எல்லாம் வேலைக்கு போய் அவங்க அழுக்கெடுத்து வெள்ளை கொடுத்து விவரமா தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா. அதை போலவே நீயும் அழுக்கெடுத்து சலவை செய்ய வேண்டும். சலவை செய்வது என்பது ரசகர்களுடைய குலத்தொழில். அழுக்கை எடுத்து வெள்ளை விழுத்து அதை இஸ்திரி போட்டு கொண்டு போய் கொடுப்பதே சலவை தொழில். அப்பேற்பட்ட நம்ம குலத்தொழில நீ விடாம செய்யணும் மகனே அப்படின்னு மகிழம்பூவால கூப்பிட்டா. எம்மா ஏ மகிழம்பூவா, என்ன நீயும் உன் கணவனமா சேர்ந்து அழுக்கெடுத்து ஆற்றுத்துறைக்கு போய் வெள்ளை விழுத்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஆனா அத்தை இது வரைக்கும் நான் குடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். போகணுண்டி கட்டு சாலம் கட்டடி கண்மணிய மகிழம்பூவாள் முத்து சொன்ன போது ஏ மகிழம்பூவா, நேக்கு விடியா கால வெள்ளிக்கிழமை ஆச்சு. நம்ம நேரத்தே வேற வந்தோம். இனிமே நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்க கூடாது. நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்த பந்தங்க உற்சார உறவினர்கள் எல்லாம் அப்பவே ஆத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சகல்யாணிய பத்தி பொதி ஏத்தி போறாங்க. நம்மளும் அந்த மாதிரி தொழில் பார்க்கணும்னா நம்ம அப்பா வீட்டுல ஒரு 4 உங்க அப்பா வீட்டுல போய் 4 கழுதைய பத்திட்டு வாங்க. அதை பத்திட்டு ஆத்துக்கு பொதி ஏத்தி போங்க ஐயா அப்படின்னு சொல்லி இந்த ரதகமுத்துவாகப்பட்டவன் ரதகமுத்தாகப்பட்டவை கட்டுசாதம் கட்டடியம்மா நான் ஆத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன போது அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம போகலைன்னு சொன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ரோமாபுரி பட்டணத்துல ஊரே பெரிய ஊரு. அசகருடைய தெருவில் லட்சக்கணக்கான கழுதைகள் நினைச்சான். யாமனு கேட்கணும் இப்ப நான் கண்ணை பொடிச்சே பார்க்கல. கழுதையவே இப்ப எங்க இருக்கு? இப்ப வெளுக்க போகணும் துவைக்க போகணும்னு சொன்னா பைக் வச்சிருக்காங்க. டிவிஎஸ் 50 பைக் வச்சிருக்காங்க. அதுல முன்னால பொட்டணத்தை கட்டி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. பஞ்ச கல்யாணியை காணும். பஞ்ச கல்யாணியை காங்கலனா இப்ப வீட்டுக்கு வீடு வாஷிங் மிஷின் இருக்கு பாத்துக்கோ. ஆமா இருக்கு. துணியை துவைக்கணும்னா மிஷின்ல அள்ளி போட்டு அதுவே துவைச்சு அதுவே காய வச்சுக்கிடும். அதேதான். அது மிஷின் வந்த பிறகு இப்ப யாரு துவைக்க போறா, யாரு வர போறா? அது தேய்க்கிறதுக்கு கூட சில பேர் வீட்லயே தேய்ச்சிக்கிறாங்க. ஆமா பிறகு அங்க சோலி இல்ல. அதனால இப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லையா? அப்போ ஊருக்குள்ள வேலை பார்க்கறதுக்கு தொழிலை செய்வதற்குன்னு இவங்க இருப்பாங்க. ஆமா. அதனால இவங்க குலத்தொழில விடாம பார்த்தாங்க. ஆமையா.
அப்படியா? அத மாதிரி இந்த மகிழம்பூவாலும் ரசகமுத்துவும் நான் ஆத்து துறைக்கு புறப்பட்டு போறேன். சரி. கட்டுச்சாதத்தை கட்டுன்னு சொன்ன உடனே என்ன செய்தாள்? அப்பந்தான் மகிழம்பூவால் சொன்னா, என்ன சொன்னா? என் மன்னா ரஜகமுத்துவே, என்ன அத்தா நம்ம நேத்து தானே வந்திருக்கோம். சரி. நேத்து வச்ச வீட்டுக்கு வந்து பொங்குன பழைய சோறு தான் இப்பவும் கிடக்கு. அப்படியா? நீங்க ஆத்துக்கு வேலைக்கு போறீங்க. ஆமா. நான் பழைய சாதத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டோம்னு சொன்னா தண்ணிக்குள்ளே நிக்கும் போது உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். ஆமா, யாருக்குனே தண்ணிக்குள்ள நீங்க பகமலுக்கு நிக்கணும். பிறகு அதனால அந்த குளிருக்கும் இந்த குளிர்ந்த சோத்துக்கும் உங்க உடம்பு ஒத்துக்கிடாது. நாமெல்லாம் குளிச்சு 4-5 நாள் ஆச்சு. குளிச்சு 4-5 நாள் ஆகுதா? யாமனு கேட்கணும். எதுக்குயா? யாமனு கேட்கணும். எதுக்கு? தண்ணி கிட்ட போனா கிட்ட 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 ஆடுது. எங்க போய் குளிச்ச? என்ன வாடை அடிச்சாலும் குளிச்சாதான் நல்லா இருக்கும் பாத்துக்க உடம்புக்கு. குளிச்சாதான் ஆகும்னு சொன்னா காய்ச்ச மண்டடி வந்தா நீயா பாக்க போற? காய்ச்ச மண்டடி வந்தா எங்க ஆச்சி பாப்பா. அதனாலதான் நான் குளியாம இருக்கேன். சரி. இப்போ செகப்பு தான் கூட்டு போகணும். அதனால நீங்க ஆத்துக்குள்ளே நிப்பீங்க. இந்த குளிர்ந்த சாப்பாடு தந்தேன்னு சொன்னா உங்களுக்கு சொரம் வந்துடும். ஆமையா. அதனால நீங்க இப்ப ஆத்துக்கு போங்க. சரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா? ஆமா. வெள்ளாளர் வீதியில போய் நான் விரத சாப்பாடு வாங்கிட்டு மத்தியானம் 12 மணி 1 மணிக்குள்ள உங்களுக்கு நான் சாப்பாடை கொண்டு வந்து தாரேன். மணி அடிச்ச சாப்பாடு அங்க வந்து சேரும். ஆமா. அப்படின்னு சொல்லி மகிழம்பூவா ரஜகமுத்துவ அனுப்பி வச்சா. ஆமையா. ரஜகமுத்துவ அதிகாலையிலே 4-5 மணிக்கு ஒவ்வொரு மணி எடுக்கணும்னு ஆளோட ஆள அவனும் பஞ்சகல்யாணியை பத்துக்கிட்டு அவன் ஆத்து துறைக்கு புறப்பட்டு வந்தார். பார்த்தா இந்த மகிழம்பூவா என்ன செய்தா? நம்ம கணவன் ஆத்து துறைக்கு போயிட்டாரு. 12 மணி 1 மணிக்கு உள்ள சாப்பாடு கொண்டு போகணும். அதனால வெள்ளாளர் வீதிக்கு போய் நம்ம விரத சாப்பாடை வாங்கிட்டு நம்ம வரணும். அப்படி என்று சொல்லி அந்த மகிழம்பூவால் மனதிலே நினைக்க மகிழம்பூவா அப்போ நினைக்கா என்ன நினைக்க? நம்ம அத்தை வெள்ளாளர் வீதியில போய் இதுவரைக்கும் நம்ம அத்தை தான் குடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதுசா வெள்ளாளர் வீதிக்கு நம்ம போய் குடி பார்க்க போறோம். அப்போ போகும்போது நம்ம இப்படியே பாலை பரட்டன்னு போனா என்ன ஆகும்? நம்ம அத்தைக்கும் கேவலம், நம்ம மாமாவுக்கும் கேவலம், நமக்கும் கேவலம். அவங்களுக்கு மதிப்பே இருக்காது. அதனால மதிப்பு மரியாதையா நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். நல்லபடியா தன்னை அலங்காரம் செய்து சரி ஆசாரமாக அலங்காரம் செய்து வெள்ளாளர் வீதிக்கு போகணும். கல்யாணத்து அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்மள அலங்காரம் பண்ணி வெள்ளாளர் வீதிக்கு போய் நம்ம அத்தைக்கு மாமாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். அப்படி என்று மகிழம்பூவால் நினைத்து கொண்டு அப்படி நினைச்சவனா வீட்டுல குப்பை போடுவா. ஒரு மருமவ வீட்டுக்கு வந்தா மாமியாளுக்கு ஒரு மதிப்பு தேடி கொடுக்கணும். சில மருமக்க மாதிரி இந்த கிழட்டு சனியங்க என்னைக்கு தொலையுமோ அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி. எத்தனை பேருக்கு வருது இந்த கிழட்டு சனியங்களுக்கு வர மாட்டேங்குது. வரவது பென்ஷனு. பென்ஷனா? அவ சாவத்தான் சொல்லுவா. மாமியா என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் பென்ஷன் வருது, உங்களுக்கு வரலையாம்பா. இந்த தோசை இப்படி போட்டு. ஆமா, எல்லாவளும் போயிட்டா இவா இன்னும் போக மாட்டுக்காள. எங்க போகல? கைலாசத்துக்கு தான். கைலாசத்துக்கு போகலன்னு சொல்லுவா. மாமியா கேட்டானா கோயிலுக்கு போகலையாம்பா. ஆமா, கோயில்ல அவன் நம்ம வில்லுப்பாட்டு நடக்குறீங்க பார்க்க போறியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுவா. ஆனா மகிழம்பூவா அப்படி நினைக்கல. அந்த நினைப்பே இல்ல. ஏன்னா சொந்த அத்தை பத்தியா, அதனால அத்தைக்கு மாமாவுக்கு எந்த கெட்ட பேர் வராத அளவுக்கு மதிப்பு மரியாதையா போக வேணும் என்று மகிழம்பூவால் எவ்விதமாக அலங்கரித்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டா இந்தவர்கள் தான் மயங்க நீலவண்ண பொட்டு போட்டா பார்த்தவர்கள் தான் மயங்க தான் மயங்க. அவ பஞ்சவர்ண பொட்டு போட்டா பொட்டு போட்டா
கனகாம்பரம் சட்டை போட்டார். சட்டை போட்டார். நின்றவர்கள் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டார். ஆமையா. அவள் பார்த்தவர் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டு சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி செப்புக்குள் அடைத்து வைத்த சேலவண்ண பட்டு உடுத்தி குழலுக்குள்ளே அடைத்து வைத்த கோலவண்ண பட்டு உடுத்தி பட்டை உடுத்தி காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டு உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் கல்யாணத்துக்கு போட்டிருந்த நகைய பூரா அள்ளி போட்டிருக்கா. போட்டது 3 கிலோ போட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து நகை 3 கிலோ. தங்கம் என்ன விலை வித்துச்சு? ஒரு கிராம் வந்து 7 ரூபா. அப்ப 7 ரூபா ஒரு கிராம். ஒரு கிராம் 7 ரூபாங்கும் போது போடலாம்ல? இப்போ ஒரு கிராம் எவ்வளவு? இப்ப 10,500 ரூபா. 10,500. இப்ப வாங்க முடியுமா? இப்ப வாங்க முடியாது. 10,500 ரூபாய்க்கு வித்தா அதெல்லாம் வாங்க முடியுமா? முடியாது. வாங்கவே 7 ரூபா எங்க இருக்கு? 10,500 ரூபாய் எங்க இருக்கு? அடேப்பா. நான் கேக்கிய தங்கம் வாங்கினது. இப்ப வாங்க போனோம்னா ரொம்ப ஒரு கஷ்டம். பணம் இருந்தால் தெரியாது. கஷ்டப்படுறவங்க அன்னாடும் வேலை பார்க்கவங்க வந்து தங்க கடைக்கு போக முடியாது. ஏன் போக முடியாது? துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், தங்க கடைக்கு போகலாம், வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம். இப்படியெல்லாம் நீங்க உங்களுக்கு வாங்க முடியாம போயிரும்னு சொல்லித்தான் கடையில விதவிதமா வகை வகையா கவரிங்களை இப்போ புதுசா மாடல் வந்திருக்கு. கயிறு நாங்க போடலாம், ஆனா போட்டா கழுத்தெல்லாம் பொசனா அப்படி இல்லைன்னு வைங்க. கவரிங் வாங்கி உனக்கு சரியா வரலன்னு வைங்க, என்ன வேணும்? வெள்ளியிலேயே தங்கத்தை மாதிரி செய்து சரி தங்கத்துல முக்கி தங்க முலாம் பூசி கொடுக்காங்க. அதாவது நீங்க சொல்லலாம் நல்லா தான் இருக்கு. நாளை ஒரு என்ன பேரு? நாளை ஒரு நேரத்துல ஒரு இக்கட்டு முக்கட்டு ஆகுதுன்னு வைங்க. ஒரு செலவுக்கு பைசா வேணும். பைசா வேணும்னு சொன்னா அப்படின்னா நம்மகிட்ட தன் பொருள் இருக்கணும். பொருள் இருந்தா தான் 1000மோ 10,000மோ 5,000மோ ஒரு 10 கிராம் நான் வச்சிருக்கோம் வைங்க, கொண்டு போய் சொசைட்டில கொண்டோ பேங்க்ல கொண்டோ வச்சோம்னா உடனே ரூபா தருவாங்க. ஒண்ணு இல்லாம வெள்ளியை கொண்டு கொடுத்தா எத்தனை ரூபா கொடுப்பாங்க? நம்ம எப்படி வாங்கினோமோ அவ்வளவுதானே கிடைக்கும். அதான் தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணுமா? அது மாதிரி நாம வந்து நமக்குன்னு ஒரு சேஃப்டி சேர்த்து வைக்கணும். நம்ம தங்க பொருள் கழுத்தில் இருக்குமானா அது என்னைக்கும் பணம் தான். அப்போ அதே போல இந்த மகிழம் பூவா பெண்கொடியாகப்பட்டவள் உச்சியிலே இருந்த உள்ளாங்கால் வரையிலேயும் தங்கத்தினாலே அலங்காரம் செய்து கொண்டு எப்படி சாப்பாடு கறி சட்டி கறி வாங்க வேண்டும் என்று சொல்லி அன்னப்பட்டி கையில் எடுத்தா, கறி சட்டியை கையில் எடுத்தா. ஏற்கனவே வெளுத்து வச்சிருந்த வெள்ளைய தோல்ல போட்டா. வெளுத்து வச்சிருந்த வெள்ளைய தோல்ல போட்டு வெள்ளாளர் வீதியிலே வெள்ளையை கொடுத்து விட்டு விரத சாதத்தை வாங்கிட்டு வரணும். இப்ப வந்து சட்டி கொண்டு போறா, ரைட்டு. பெட்டி கொண்டு போனா என்ன அரிசி தவசியா வாங்க போறோம்? பெட்டினா அந்த காலத்துல சாப்பாடு வந்து பெட்டியில தான் கொடுத்திருக்காங்க. அப்படியா? பிறகு அதாவது அதுக்குதான் அன்ன பெட்டின்னு பேரு. அந்த காலத்துல அன்ன பெட்டியை பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நெருக்கமாக பின்னி இருப்பாங்களாம். அதுல வந்து சாம்பார ஊத்துனாலே ஒழுகாதான். இப்ப நீர் பெட்டி நம்ம வந்து பெட்டி இப்ப பெட்டியை வாங்கி பார்த்தா 16 வாட் இருக்கு. நம்ம இப்படி பார்த்தா போதும். நம்ம அங்க தெரியுது அந்த சீரிஸ் பல்பு பூரா தெரியும். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அன்ன பெட்டியை கையில் எடுத்து, கறி சட்டியை கையில் எடுத்து, வெளுத்த வெள்ளையை தோளிலே போட்டு மகிழம் பூவா பெண்கொடியா, மகிழம் பூவா பெண்கொடியா, வெளுத்த வெள்ளை தோளில் போட்டு விரத சாதம் வாங்கவே அன்னப்பெட்டி கையில் எடுத்து, கறி சட்டியை தான் எடுத்து வெள்ளாளர் வீதிக்குத்தான், வெள்ளாளர் வீதிக்குத்தான் வேகமாக வாராளே. ஐயா வெள்ளாளர் வீதிக்குத்தான் வேகமாக வாராள் மகிழம் பூவா பெண்கொடி. இப்படி
அப்படியாகவே மகிழம்பூவா வெள்ளாளர் வீதிக்கு வேகமா வந்தார். வெள்ளாளர் வீதிக்கு வந்து கொண்டிருக்க தெருவுல உள்ள வந்து அத்தனை பேரும் மகிழம்பூவாலே பாக்காங்க. ஏ அப்பா, என்ன அழகு மாறி பிள்ளை மருமகளா இது? கல்யாண தன்னைக்கு பார்த்தும் போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இன்னைக்கு இருக்காளையா? அன்றுமே நீ குறையாம அழகு குறையாம இன்னைக்கு இப்படி ஒரு அழகா இருக்காளே. 2 மாதம் 1 மாதம் கழிச்ச போதும் அந்த கல்யாண அளவு தானே இருக்கு அப்படின்னு வெள்ளாளர் வீதியில உள்ள தாய்மார்கள் எல்லாரும்